அதாவது ஒரு ஒரு மாடு தன்னுடைய குழந்தைக்காக ஒரு தாய் வச்சிருக்கக்கூடிய ஒரு பாலை அந்த தாய் பசுவை கட்டி போட்டு வாழை கட்டி நல்லா கறந்து பாலை வாங்கி குடிச்சிட்டு அந்த காஃபி டேலையும் பரிஸ்தாலையும் உட்காந்துட்டு கேள்வியடா கேக்குறேன். Oh, we don't drink milk, we are vegan. Vegan, okay. Plants is also a living being, if I'm not wrong. வெறும் தண்ணி குடிக்கிறவன் கேள்றா, தண்ணி கூட ஆக்சுவலா லிவிங் பீயிங், தண்ணி கூட இருக்கு. அப்ப நீ எதுவுமே குடிக்க முடியாது ஆக்சுவலா. சாரி, அதுக்கு நான் அரசியல்வாதியா இருக்கணும், நான் சீஃப் மினிஸ்டரா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. You know who needs power? கெடுதல் பண்ணணும்னு நினைக்கிறவனுக்கு தான்டா பவர் வேணும். நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவனுக்கு பவர் வேணாம்டா, நல்ல மனசு இருந்தா போதும்டா. நடிகர்கள் இவர்கள் படத்தில் மட்டும் ஹீரோவாக நடிக்கிறார்கள், எங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் வருவதே இல்லை. இதெல்லாம் இனிமே வரக்கூடாது. நான் என் பின்னாடி வாங்கினா நான் ஏன் தெரியுமா சொல்ல உடனே சிலம்பா இவரு அரசியல் ஆரம்பிச்சிட்டாப்பா, கட்சிப்பா, நாளைக்கு இவரு தான்ப்பா வரப்போறாரு. எப்ப 120 இல்ல 500 வாட்டியும் சொல்றேன்ப்பா, பேப்பர்ல கூட எழுதி கையெழுத்து கூட போட்டு கொடுக்குறேன்ப்பா. நான் வரமாட்டேன், இது என்னுடைய இடம் கிடையாது, தேவையும் இல்ல, நான் வரவும் மாட்டேன். இப்பவே சொல்லிடுறேன், நான் வரவும் மாட்டேன். எனக்கு அரசியல் தெரியாது, எனக்கு அரசியல் பிடிக்காது, இந்த சாக்கடை உள்ள நான் வரமாட்டேன். என்னடா இன்னைக்கு வந்து இன்டர்நெட் காலத்துல இருக்கிறீங்க, அவ்வளவு படிச்சிருக்கீங்க, உங்களெல்லாம் அன்னைக்கு வந்து உழுது ஒரு ஃபார்மர்ல இருந்து ஒரு இவன்ல இருந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி காசு அவனுக்கு இல்லைனாலும் உங்களெல்லாம் படிக்க வச்சு இன்னைக்கு கொண்டு சிட்டியில விட்டா வாட் இஸ் ஜல்லிக்கட்டுன்னு கேக்குறீங்களா? வெக்கமா இல்ல உங்களுக்கு? காட்டுங்கடா நாளைக்கு, ஒரே நாள் ஒரே நேரம் ஒரே இடம் காட்டுங்கடா. இந்தியால இருந்து வேர்ல்டு ஃபுல்லா தமிழ் என்ன யாரு எவ்வளவு நாள் அடிப்பீங்க? எவ்வளவு நாள் பொறுத்துட்டு இருக்கு? ஒரு அளவு வேணாமா? எல்லாத்துக்கும் சைலண்டா இருப்போம்னு நினைச்சிட்டீங்களா? எனக்கும் தெரியணும்ல உண்மையிலே எத்தனை பேருக்கு தான்டா உண்மையிலே தமிழ் உணர்வு இருக்கு. இல்ல சும்மா நாங்க மென்டல் மாதிரி கத்திக்கிட்டே இருக்கணும். எங்களுக்கும் தெரியணும்ல. உங்களை போராட சொல்றேன்னா, ஏன் பின்னாடி வர சொல்றேன்னா, ஐ ஆம் தி லீடர், எல்லாரையும் வேணாம்ப்பா. உனக்காக நில்லுப்பா, உன் பிள்ளைக்காக நில்லுப்பா, உன் மண்ணுக்காக நில்லுப்பா. எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, 10 years யூஎஸ் விசா வச்சிருக்கேன். எல்லாரும் எல்லா பக்கமும் போய் 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 போடுறீங்க. இது போக எப்ப பாரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ வந்து ஸ்டூடெண்ட்ஸ்னா இப்படிதான், இவனுங்க போவானுங்க, சைட் அடிப்பானுங்க, ஃபிகர் பின்னாடி சுத்துவானுங்க, தியேட்டருக்கு போவானுங்க, தனுஷ் படம் இல்ல இவன் படம், அஜித் படம், விஜய் படம், சிம்பு படம், இதுக்கு போய் நிப்பானுங்க. அந்த பிள்ளைங்க வந்து நிக்கிறானுங்க. ஜல்லிக்கட்டுக்கும் அவனுக்கு என்னங்க சம்மந்தம் இருக்கு? இஃப் ஐம் நாட் ராங், இந்தி எதிர்ப்பு இதுக்கு அப்ப வந்த இதுக்கு அப்புறம் உண்மையிலே hats off and salute to இன்னைக்கு இருக்கக்கூடிய youngsters and all the students. பெருமைப்படுறாங்க.